இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொர்க்கம் மற்றும் நரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் செய்ய வேண்டாம். சொர்க்கம் என்பது நல்ல மனமும் வெளிச்சமும் சந்தோஷமும் நிறைந்தது. நரகம் என்பது நித்திய அக்கினியும் பூச்சிகளும் புழுக்களும் பாம்புகளும் துர்நாற்றமும் வேதனையும் நிறைந்தது. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை மனுஷனுக்காக படைக்கல, சாத்தானுக்காக தான் படைச்சாரு. சரிங்களா? சாத்தான் எனப்படுகவன் தேவ தூதர்களில் ஒருவன். தேவ தூதர்களில் அவனுக்கு பெயர் என்னன்னா லூசிபர் என்பது. அவன் மிகவும் அழகுள்ளவனாகவும் திறமையுள்ளவனாகவும் இருந்ததால் தனக்கு தானே பெரியவன் என்று எண்ணிக்கொண்டு எல்லோரும் அவனை கடவுள்னு கும்பிடணும்னு பெருமை கொண்டிருந்தான். அவனுக்கென்று சில கூட்டங்களையும் சேர்த்து கொண்டிருந்தான். இதை எறிந்த நம்முடைய ஆண்டவர் அவனை சபித்து நரகத்துக்கு போகும்படி கட்டளையிட்டார். இதனால் அவன் இயேசுவுக்கு பிரியமான மனிதர்களையும் தன்னுடன் இழுத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி மக்களை பாவம் செய்ய தூண்டினான். அந்த பாவம் மூலம்தான் மக்களை நரகத்துக்கு அவன் இழுத்து கொண்டிருந்தான். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பாவம் செய்யாமல் இயேசுவை பின்பற்ற கிடவும். ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. இந்த பூலோகத்தில் இருக்கும் வரை தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த அக்கினி கடலும் ஓயாத அலறல் சத்தமும் உயிரோடு வதைக்கும் பூச்சி புழுக்களும் நம் எதிரிக்கும் வர வேண்டாம். எனவே நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரின் நரகத்துக்கு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னா ஏசப்பாவின் 10 கட்டளைகளை பின்பற்றணும். 10 கட்டளை எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 என்னன்னா, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் தேவன். அவரை தவிர வேறு தேவன் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. 2வது, யாதொரு விக்கிரகங்களை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது நீங்க என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சிலையோ உருவத்தையோ வழிபாடு செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அதாவது ஏசப்பாவோட பெயரை என்ன செய்யக்கூடாது, நன்மையற்ற தேவையில்லாத நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அவரோட பெயரை பயபக்தியுடன் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சரியா? அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. நம்ம என்ன பண்ணுறோம், 6 நாளும் வேலை செய்கிறோம். 7ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஓய்வு நாளில் என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். சரியா? அடுத்தது 5வது கட்டளை. 5வது கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சரியா? அதாவது உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்யணும், மதிக்கணும். அவங்கள வயதான நேரத்தில் என்ன செய்யணும், பாதுகாத்து அவங்கள நடத்தணும். சரியா? அடுத்தது 6வது கட்டளை. 6வது கட்டளை பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. எதனால நீங்கள் கொலை செய்யக்கூடாது, எந்தவித கோபத்திலோ வெறியையோ யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாதான், கொலை செய்யக்கூடாதான். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தது களவு செய்யாதிருப்பாயாக. என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொருளை நம்ம திருடக்கூடாது. அடுத்ததுக்கு பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்குள்ள மேல் தேவையில்லாமல் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. சரியா? அடுத்தது 10வது கட்டளை பார்த்தீங்கன்னா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் செய்யாதிருப்பாயாக. அடுத்தவங்க பொருள் மேலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. சரியா? அடுத்தது இதை தவிர பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பாவங்கள் இருக்குது. சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், நம்ம கோபப்படுறது, பொறாமைப்படுறது, பொய் பேசுறது, புறங்கூறுறது,
இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாவம்தான். சரியா? இதையும் நம்ம பண்ணக்கூடாது. கருக்கலைப்பு செய்தல், இது தள்ளி இன்னும் பற்பல பாவங்களும் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் அதிலிருந்து என்ன செய்யணும், மனம் திரும்பி ஏசு அப்பாவிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார். ஏனெனில் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் இதுவரை செய்த பாவத்தை இனிமேல் செய்யாதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா, முடியாத பட்சத்தில் இயேசுவிடம், ஏசப்பா என்னால் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியலை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவங்கக்கிட்ட மண்டியிட்டு கேளுங்க. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஏனெனில் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தயவு செய்து அந்த அக்கினி கடலில் யாரும் போய் சேர்ந்து விடக்கூடாது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். புழுக்களும் பூச்சிகளும் நம் சரீரத்தை தின்னும். உயிரோடு இருக்கும்போது நம் உடலில் இருக்கும் எல்லா வேதனைகளும் அவர்களுக்கும் இருக்கும். மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கும். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மக்கள் கதறுகிற சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிற நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். இன்றே நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் மன்னிப்பு கேளுங்க. ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்துக்குரிய கடவுள் அல்ல. அவர் உலக இரட்சகர். பாவிகளை ரட்சிக்கவே அவர் உலகத்துக்கு வந்தார். எனவே கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவையே சேவித்து அவரது கட்டளைகளை பின்பற்றுவோமாக. ஆமீன்.